வணக்கம். நவராத்திரி அப்படின்னா எவ்வளோ ஆசையா பெண்கள்லாம் சேர்ந்து கொலு ஷாப்பிங் எல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு வாரம் தான் எக்ஸாக்ட்லி இருக்கு. இந்த நேரத்துல நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கையா கலச அலங்காரம் எப்படி பண்ணலாம், துர்காலட்சுமி சரஸ்வதியை எப்படி அலங்காரம் பண்ணலாம், புரட்டாசி மாதத்துல நவராத்திரி வர்றதுனால புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளை எப்படி அலங்காரம் பண்ணலான்னு நிறைய யோசனைகள் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அலங்காரத்துக்கு தேவையான A to Z அனைத்து பொருட்களுமே உங்களுக்கு லக்கி பாட்ல கிடைக்கும். இந்த மாதிரி சென்னையில இப்படி, அதாவது ஒரு 6 அடி சிலை வரைக்கும் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு. இப்ப பாருங்களேன், கையில வச்சிருக்கிற பிள்ளையார் இத்தினூண்டு. இந்த பிள்ளையாருக்கு நீங்க நகை சாத்தி அழகா அலங்காரம் பண்ணணும்னா அதுக்கு கூட இவங்க கிட்ட அலங்கார பொருட்கள் இருக்கு. என்னென்ன அலங்கார பொருட்கள் இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எப்போதுமே விநாயக பெருமான்ல இருந்து தொடங்குறது தான் சுபமா இருக்கும். இங்க பாருங்களேன், பிள்ளையாருடைய காது மடல், அந்த யானையுடைய காது மடல் இருக்கிற மாதிரி, ஆக்சுவலி இப்படி காது மடல் இருக்கிற மாதிரி வரிசையா சைஸ் வாரியா கிடைக்கும். நீங்க பாக்குறது 1 இன்ச்ல இருந்து ஆரம்பிச்சு 2 இன்ச் வரைக்கும் காது மடல் இருக்கு. இப்ப இங்க பாக்குறதெல்லாம் நெத்தி பட்டை, அதுல சைஸ் வாரியா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ல வேணும்னாலும் சரி, இந்த மாதிரி பட்டை உங்களுக்கு இது சிவபெருமானுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம், முருகப்பெருமானுக்கு பயன்படுத்திக்கலாம். அனைத்து சுவாமிக்கும் சைவத்துல நம்ம நெத்தி பட்டை வைப்போம். அந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்க முடியும். அடுத்து நீங்க பாக்குறது மாங்காய் மாலையெல்லாம் பிள்ளையாருக்கு மட்டும் இல்ல, அம்பாளுக்கும் நம்ம அணிவிக்கலாம். அது மாதிரி மாங்காய் மாலை லாங்கா ஒரு ஆரம் போடணும்னு விருப்பப்பட்டா மாங்காய் டைப்ல ஆரமும் இருக்கு, செண்பக பூ மாதிரியான மாடல்ல இருக்கக்கூடிய ஆரமும் இருக்கு. இந்த மாதிரியான ஆரங்கள் நம்ம அம்பாளுக்கும் அணிவிக்கலாம், நம்ம பெருமாளுக்கும் அணிவிக்கலாம். சோ எந்த சுவாமியா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி அணிவிக்கலாம். இப்ப அடுத்தது புரட்டாசி ஸ்பெஷல் யாரு? பெருமாள் தான். அதனால பெருமாளுக்கு என்னென்ன ஆபரணங்கள் நம்ம அணிவிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். கிரீடங்கள், உங்க வீட்டு பெருமாளுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி கிரீடங்கள் இருக்கு. அதுலயே பெருமாளுக்கே உரிய இந்த மாதிரி வைரமுடி சேவைன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான கிரீடங்கள்லாம் பெருமாளுக்கே உகந்தது. 2 இன்ச்ல ரொம்ப குட்டியா இந்த ஷேப் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப அழகான இந்த கிரீடம் பாருங்க. நார்மலா நேர் கிரீடமா இருந்தாலும் அப்படியும் இருக்கு. இந்த டைப்பும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் பெருமாளுக்கே உகந்ததா இருக்கும். பெருமாள்னாலே சங்கு சக்கரம். சோ சங்கு சக்கரத்திலையும் சைஸ் வாரியா நமக்கு கிடைக்கிறது பாக்குறோம். அடுத்து நீங்க பாக்குறது பெருமாளுடைய அபய வரஹஸ்தம், பாதங்கள். திருப்பாதம் தான் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமா நம்ம சொல்லுவோம். எவ்வளவு குட்டியா 1/2 இன்ச்சுங்க இது. 1/2 இன்ச்சு சைஸ்ல இருக்கிற திருக்கரங்கள்ல இருந்து பாதங்கள் எல்லாமே அந்த சைஸ்ல கிடைக்கும். அதே மாதிரி கோல்டு கலர்லயும் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் பெருமாளுக்கு நெத்தியில நம்ம இந்த மாதிரியான அமைப்பும், கிருஷ்ணர் பெருமாளுக்கெல்லாம் இப்படி அழகா நெத்தியில ஒட்டக்கூடியதுதான் இப்ப நீங்க பாக்குறீங்க. பொட்டு மாதிரி, திலகம் மாதிரி வைக்கிற ஒரு அமைப்பு. அடுத்தது திருநாமம் பாருங்க. பெருமாளுடைய திருநாமம் 1/4 இன்ச்சு அந்த சைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சைஸ் வாரியா நமக்கு போகும். இப்ப நீங்க பாக்குறதும், அதாவது வடகலை தென்கலைன்னு நம்ம 2 விதமா சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான திருநாமங்கள் உங்களுக்கு சைஸ் வாரியா கிடைக்கும். எவ்வளவு குட்டி சைஸ் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். அதேதான் நம்ம ஏற்கனவே ஸ்டோன்ல நம்ம பார்த்த சங்கு சக்கரமே உங்களுக்கு டிஃப்ரெண்டா இந்த மாதிரி கோல்டுல தகதகன்னு இருக்கணும், சிம்பிளா ஒரு கல்லு மட்டும் வச்சு அப்படி வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த மாடலும் அழகா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா லட்சணமா இருக்கக்கூடிய மாடல்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் திருக்கரங்களா இருக்கட்டும், திருப்பாதங்களா இருக்கட்டும், பெருமாள் அப்படி தொடையில கை வச்ச மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதற்குரிய கைகளும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அபயஹஸ்தமும் நமக்கு கிடைக்குது. இந்த கிரீடங்களுடைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாஃப் கிரீடம்னு சொல்லுவோம். ஃபுல்லா இல்லாம பாதி மட்டும் நம்ம ஸ்டிக்கான் போட்டு ஒட்டி வச்சிடலாம். இது 1/2 இன்ச்சுல இருந்து ஆரம்பிச்சு பெருசா நம்ம போலாம். இது தாயாருக்கும் நம்ம அணிவிக்கலாம். இந்த மாதிரி கிரீடங்கள் பெருமாளோட பேர் பண்ணி நீங்க தாயார் வச்சிருந்தாலும் அணிவிக்கலாம். சோ பாதங்கள் பெருமாளுக்கு ரொம்பவே, இது ஒரு ஜோடி பாத்தீங்கன்னா அபயஹஸ்தம் வரஹஸ்தம் வந்துருது, பாதங்களும் வந்துருது பாருங்க. பாதங்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஏன்னா பெருமாளை பொறுத்த வரைக்கும் திருவடி தான் நம்ம முதல்ல சேவிக்கணும்னு சொல்லுவோம். சோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் 6 அடி உயர சிலைக்கு அணிவிக்கிறது. நீங்க கோயில்கள்ல கொடுக்கணும், பெருமாள் ஆலயத்துல இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில
நாங்க வந்து கோயிலுக்கு காணிக்கை கொடுக்கணும், கைங்கரியம் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க அப்படி பண்ணிக்கலாம். கலச அலங்காரத்துக்கா இருக்கலாம், அல்லது துர்காலட்சுமி சரஸ்வதியை நீங்க சூப்பரா அலங்காரம் பண்ணி வைக்கணும். உங்கள்கிட்ட வந்து ரொம்ப சின்ன சிலையா 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு துர்காலட்சுமி சரஸ்வதி பிராஸ்ல வச்சிருந்தாலும், ஐம்பொன்ல வச்சிருந்தாலும், நீங்க இவ்வளோ 1 இன்ச்சு சைஸ்ல இருந்து உங்களுக்கு நெக்லஸ் அண்ட் ஆரம் எல்லாம் வந்து உங்களோட சைஸ் வந்து 1 இன்ச்ல இருந்து ஆரம்பிக்குது. அது சிங்கிள் லேயர் வேணும்னாலும் சரி, உள்ள போடக்கூடிய நெக்லஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆரம் மாதிரி 2 லேயர் வர்ற மாதிரி இருந்தா இன்னும் கிராண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் உங்களுக்கு சைஸ் வாரியா கிடைக்குது. ஸோ இந்த சைசஸ்லாம் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுலயே வந்து இப்போ நம்ம பாலாவுக்கெல்லாம் சைட்ல ஆண்டாளுக்கு பாலாவுக்கெல்லாம் கொண்டை வந்து ஒரு அழகா நம்ம மாற்றணும், மீனாட்சி கொண்டை அது மாதிரி எல்லாம் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்குது. கிரீடம் வந்து பாதி, இது வந்து நீங்க எப்போ வேணாலும் நீங்க ஈஸியா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சைஸை பத்தி கவலைப்பட தேவையில்ல. உங்களுடைய 2 அடி உயர சிலைக்கெல்லாம் கூட நீங்க இந்த மாதிரி கிரீடங்கள் ஹாஃப் கிரீடமா இருக்கிறதெல்லாம் வைக்க முடியும். மகா மாரியம்மனுக்குரிய தீஜ்வால கிரீடம் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. பெருமாளுக்கும் அணிவிக்கிற இந்த ஹாஃப் கிரீடம் பண்ணலாம். அடுத்தது மகாலட்சுமி தாயாருக்குமே நீங்க இதை அணிவிக்கலாம். இந்த மாரியம்மன் கிரீடம் வந்து உங்களுக்கு கோல்டுலயும் அவைலபிளா இருக்கு, இந்த மாதிரி ஸ்டோன்லயும் உங்களுக்கு கிடைக்கும். இது பாருங்களேன், ரொம்ப அழகா சந்திர பிறையோட சேர்ந்த மாதிரி ஒரு கிரீடம் வருது. இது பாத்தீங்கன்னா சூரிய பிரபை வர்ற மாதிரியான ஒரு கிரீடமா இருக்கு. இது வந்து கட்டுறதுக்கு 2 பக்கமும் ப்ரொவிஷன் கொடுத்து ஸ்டிக்கானே வேண்டாம், அழகா நீங்க கட்டி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேட்டர்னுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறதெல்லாம் பாக்குறீங்க. சைஸ் வாரியா இதெல்லாம் கிடைக்கும். பிள்ளையாருக்குமே நம்ம இந்த மாதிரி கிரீடங்கள்லாம் அணிவிக்கலாம். 1 இன்ச்ல இருந்து ஆரம்பிச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிலைகள் வந்து 3 அடி 4 அடி சிலை வரைக்கும் கூட நீங்க இந்த மாதிரி ஆபரணங்கள் அணிவிக்கலாம். கலசத்துக்கும் நீங்க அணிவிக்கலாம். இங்க பாக்குறது பூரா இதுல இருக்கிற பேட்டர்ன் தான். அதாவது பெருமாளுக்கு பக்கத்துல தாயார் 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி அந்த கிரீடத்தோட ஷேப்பை பாருங்க, அப்படி பூதேவி ஸ்ரீதேவிக்கு அணிவிக்கிற மாதிரியான கிரீடங்களும் நீங்க பாக்குறீங்க. சூரிய பிரபை, சந்திர பிரபை, அதுக்கப்புறம் இது வந்து கலிங்கத்துரான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஆபரணங்கள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க. சரஸ்வதி பூஜை பண்ணும்போது அழகா நீங்க வீணையை வந்து வச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். திருமாங்கல்யம் மகாலட்சுமி தாயாருக்கும் சரி, எல்லா அம்பாளுக்குமே சைஸ் வாரியா கிடைக்குது. உங்களுக்கு கோல்ல சிம்பிள் ஒர்க்கோட வேணும்னாலும் சரி, நல்ல கிராண்டா தாயார் வந்து அப்படி போடணும்னாலும், இதுல நடுவுல வந்து உங்களுக்கு திருநாமத்தோட வரக்கூடிய டைப்பும் கிடைக்கும். இந்த மாதிரி கிரீடங்கள்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்ல 2 அடி சிலைக்கு வச்சீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு லுக்கை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். ஸோ இந்த மாதிரி முகத்துல வைக்கக்கூடிய இந்த புல்லக்கு, நெத்தியில வைக்கக்கூடிய திலகம், பொட்டு, அது மாதிரி மூக்குத்தி, இந்த மாதிரியான அது என்ன சொல்லுவாங்க, புல்லக்கு சொல்லுவாங்க. அப்புறம் சைட்ல ஒரு 2 பக்கமும் நம்ம மூக்குத்தி போடுவோம் இல்லையா, இது பேரு தான் புல்லக்கு. இதுக்கு என்ன பேருன்னு தெரியல. ஆனா வந்து மூக்குத்திய வந்து நம்ம ஒரு பக்கம் ரவுண்டும் ஒரு பக்கம் இப்படி கொக்கி போட்டு மாற்ற மாதிரியும் நடுவுல புல்லக்கும் வரும். சைஸ் வாரியா கிடைக்கும். இது பாருங்களேன், வராகி அம்பாளுக்கா இருக்கலாம், மாரியம்மனுக்கா இருக்கலாம், இந்த மாதிரி கையில வந்து ஆயுதங்களோட இருக்கிற கை கிடைக்குது. ஸோ நீங்க தினந்தோறும் ஒரு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்க லக்கி பாட்ல கிடைக்கிறதுனால நீங்க இது மாதிரி வாங்கி வச்சுட்டு நீங்க தினந்தோறும் ஒரு அலங்காரமும் பண்ணிக்க முடியும். இப்ப பாருங்களேன், அழகா வந்து வராகி அம்பாள் வந்து இவங்க வந்து 4 இன்ச்சு உயரத்துக்கு இருக்கிற ஒரு ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சுவை அழகா அவங்க அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே காட்டினேன் இல்லையா, இந்த மாதிரியான ஆயுதங்கள் லெஃப்ட்ல நம்ம ஸ்டோன் ஒர்க்ல வேணும்னாலும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி கோல்டு கலர்ல வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ 2 பேட்டர்ன்ல உங்களுக்கு கிடைக்குது. 4 இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வேணுங்கிற வஸ்திரமும் கூட இவங்கள்ட்ட கிடைக்கும். ஆயுதங்கள்ல இருந்து, கிரீடங்கள்ல இருந்து, கழுத்துக்கு போடக்கூடிய ஆபரணங்கள், கையில போடக்கூடிய வளையல் வரைக்கும் கூட, காலுக்கான கொலுசுல இருந்து எல்லாமே லக்கி பாட்ல உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம பெரிய பெரிய ஆரங்கள்லாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மகாலட்சுமி தாயாருக்கா இருக்கலாம், அல்லது துர்காலட்சுமி சரஸ்வதி முப்பெரும் தேவியரையுமே நம்ம சூப்பரா அலங்காரம் பண்ணணும்னு நினைச்சோம்னா பெரிய பெரிய ஆரங்கள் போட்டு, ஏன்னா நம்முடைய கொலு பொம்மை எல்லாம் நல்ல பிரம்மாண்டமா வைக்கிற கொலு பொம்மைகள் எல்லாமே 2, 2.5 அடிக்கு இருக்கு. அதற்கு தகுந்த மாதிரியான கழுத்து ஆபரணங்கள்லாம் 3 லேயர் வேணும்னாலும் சரி, பெருசா முருகப்பெருமானுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரே ஒரு பெரிய ஆரம் போட்டு உள்ள ஒரு
ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டு விடணும்னு விருப்பப்பட்டாலும் சரி, பிள்ளையாருக்கும் தொங்க தொங்க போட்டாதான் உங்களுக்கு துதிக்கையை தாண்டிட்டு உங்களுக்கு வரும். அந்த மாதிரி நீங்க என்னென்ன ஆபரணங்கள் இருக்குங்கிறது தான் வரிசையா பாக்குறீங்க. ஒன்னொன்னுமே க்ளோஸ்ல பார்ப்போம், எவ்வளவு அழகழகான பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு பாருங்க. பாக்குறதுக்கே வந்து இது மாங்காய் மாலை ரொம்ப ஒரு அழகு அப்படின்னா இந்த பேட்டர்ன் பாருங்க. மாங்காலேயே அந்த ரெட் கலர்ல வர்றது, நம்ம வந்து இத நம்ம தாயாருக்கு அணிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளும் கூட அணிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான டைப்பும் பாக்குறீங்க. நெக்லஸ் எல்லாமே ஒன்னொன்னு ஒரு ஒரு அழகுல வித்தியாசப்பட்டு இருக்கு. 2 லேயர்ல இருக்கிறத நீங்க வாங்கி சிங்கிள் லேயரை மட்டும் நீங்க போட்டு விட்டுட்டு உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க 2 தெய்வத்துக்கு இதை அணிவிச்சிடலாம் ஒரு பேர் வாங்கினீங்கன்னா. அந்த மாதிரி இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு அலங்காரத்துல அவைலபிளா இருக்கு. அலங்கார பொருட்கள்னு பார்க்கும்போது லக்கி பாட் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஷாப்பிங் பாரடைஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க எப்படி வேணா ஜோடிச்சு பார்க்கலாம். நம்ம வீட்டு தெய்வங்களை கோயில்ல எப்படிலாம் அலங்காரம் பண்ணுவாங்களோ இந்த நவராத்திரி நாட்கள்ல நம்ம அதை வீட்லயே பண்ண முடியும். அத்தனை பொருட்களும் இங்க அவைலபிளா இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது காலதேவி அம்பாளை எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் வஸ்திரங்கள் கிடைக்கும், இந்த மாதிரி அஸ்தபாதம் கிடைக்கும், காதுக்கு உரிய காது மடல்கள் கிடைக்கும், கழுத்துக்கு வேணுங்கிற ஆபரணங்கள் கிடைக்கும், கிரீடம் கிடைக்கும், முக அலங்காரத்துக்கு வேணுங்கிற மூக்குத்தி நெத்தி அதாவது திலகமா அல்லது பொட்டா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ அது எல்லாமும் கிடைக்கும். பிறை, சந்திர பிறை, சூரிய பிறை அதெல்லாமும் கிடைக்கும். ஸோ ஒட்டு மொத்தமா எல்லா அலங்கார பொருளுமே நமக்கு லக்கி பாட்ல கிடைக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருந்த அலங்கார பொருட்களை தவிர இன்னும் நிறைய நிறைய பொருட்கள் நம்ம இப்ப பார்க்க போறோம். கிரீடங்கள்ல இருக்கிற வகைகள் எல்லாம் பார்த்தா மிரட்டலா இருக்குங்க. ரொம்ப அழகழகா இருக்கு. எவ்வளவு பெரிய 2 அடி உயர சிலை, 3 அடி உயர சிலை கூட. இந்த பாருங்க, நாகர் கொடையோட கருமாரியம்மனுக்கு அலங்காரம் பண்ணணும்னா தீ ஜுவாலை நாகர் எல்லாம் தீ ஜுவாலை மட்டும் வச்சு பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இந்த மாதிரி இவ்வளவு பொருட்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த இடுப்பு ஒட்டியானங்கள் பார்ப்போம். அதுல இருக்கிற சைசஸ் என்னென்ன மாதிரி நம்ம புடவைக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்ல நல்ல கான்ட்ராஸ்டா வரணும் அப்படின்னு நினைச்சா ஒட்டியானங்கள் அந்த டைப் எல்லாம் நம்ம பாக்குறோம். அப்புறம் தலையில பின்னாடி கிரீடத்துக்கு பின்னாடி நமக்கு அந்த திருவாச்சி மாதிரி வைக்கிற ஒரு டைப் தான் இப்ப நீங்க பாக்குறது. அப்புறம் கிளிகள்ல கையில நம்ம ஆயுதங்கள் கொடுக்குற மாதிரி தான் கிளியும் சைஸ் வாரியா கிடைக்குது. இந்த என்னென்ன இந்த மாதிரி எல்லாம் கூட கிடைக்குது பாருங்க. ஃப்ளூட்டு, அப்புறம் வில்லு அம்பு, இந்த மாதிரி டமுரு மாதிரி அந்த மாதிரியான ஆபரணங்களும். இது பாருங்களேன், ஆயுதங்கள் வந்து உங்களுக்கு ஒரு லுக்கு வந்து ஃப்ரண்ட் லுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணி இப்படியும் கிடைக்குது. குருவால்லாம் பாருங்க, 2 பக்கமும் நீங்க எப்படி வேணாலும் சொருகலாம். அந்த மாதிரி குருவால் இப்படி கிடைக்குது. நம்ம துர்க்கைக்கு அலங்காரம் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரியான வாள்லாம் நம்ம பயன்படுத்தலாம். சிங்கிள் டைப்பும் இருக்கு, டபுள் சைடும் இருக்கு. சிவனுக்கு நம்ம சூலாயுதம், உடுக்கை இதெல்லாம் நம்ம வைக்கிறோம். கரும்பு வந்து காமாட்சிக்கெல்லாம் நம்ம வைப்போம். அது மாதிரி சங்கு சக்கரம் வராகி அம்பாளுக்கும் நம்ம வைக்கலாம், துர்க்கைக்கும் வைக்கலாம். அது கோல்டு மாதிரியான கவசம் மாதிரியான அமைப்புலையும் இருக்கு. அப்படியே மாட்டி விட்டுறலாம் பாருங்க, ஈஸியா மாட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி காமாட்சிக்கு கரும்பும் சூப்பரா கிடைக்குது. இப்படி இந்த கலச அலங்காரத்துக்கு பீடம் பாருங்க. கலசத்தை நம்ம அழகான ஒரு மனையில வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அந்த பீடம் அவ்வளவு நல்லா இருக்கு. இங்க ஒரு சொம்பு வச்சு அதுக்கு அலங்கார வஸ்திரங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அது மேல இந்த தேங்காயோட குடுமியில சூப்பரா ஒரு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் அதுல ஒரு திலகம் மட்டும் ஒட்டினோன்னே ட்ரெடிஷ்னல் ஒரு லுக்ல நமக்கு வந்துடுறத நம்ம பாக்குறோம். இப்படி நிறைய பொருட்கள் அலங்காரத்துக்கு எக்ஸ்க்ளூசிவா எவ்வளவோ கலெக்ஷன்ஸ் வந்து இங்க லக்கி பாட்ல இருக்கு. லக்கி பாட்டோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதுல நிறைய பொருட்களை அவங்க விலையோட கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி நீங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு இதுல நீங்க பார்த்ததுல எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம். என்ன ரேட்டு, என்ன விவரங்கள் அப்படிங்கிறதெல்லாம். சைஸ் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அவங்களோட ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு, அதையும் நான் சொல்லிக்கிறேன். லக்கி பாட்டோடைய ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி அது வழியாவும் நீங்க உங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம்.
வெப்சைட் இருக்கு, ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு, வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, கால் பண்ணி பேசலாம். இப்ப ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால கால்ஸ் ஆன்சர் பண்ணல அப்படின்னா நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இப்படி இப்போ வந்து இன்டர்நேஷனல் ஷிப்பிங்ல டிலே வரும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. சென்னையிலேயே இருந்தீங்கன்னா நீங்க டன்சோ போர்ட்டர் வழியா நீங்க உடனே வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா 2-3 டேஸ்ல உங்களுக்கு இந்த பொருட்கள் வந்து சேர்ந்துரும். அதே தான் பேன் இண்டியா ஷிப்பிங்கும் நமக்கு ரொம்ப டிலே இல்லாம சீக்கிரம் வந்துடும். அலங்கார பொருட்கள் என்ன தேவைன்னாலும் லக்கி பாட்டை தொடர்பு கொண்டு உங்களுடைய அலங்காரத்தை நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இதை தவிர கலசங்கள் எல்லாமும் உங்கள்கிட்ட கிடைக்குது. அது நம்ம வரலட்சுமி நோம்புலயே நிறைய பார்த்துருக்கோம். நிறைய ஐட்டம்ஸ் வந்து அலங்காரத்துக்கு இருக்கு. நீங்க நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. முடியாதவங்க போன்ல பிக்சர்ஸ் அனுப்ப சொல்லி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த நவராத்திரி எல்லா விதமான சுபிட்சத்தையும் தரக்கூடிய நவராத்திரியை அமையணும்னு நான் அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.